ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் வந்து பாகற்காய் சிப்ஸு இது செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாகற்காய் அப்படின்னாலே வந்து இந்த குழந்தைகள்லாம் வந்து கசக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நீங்கள் இந்த சிப்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்க வந்து வெறும் வாயிலேயே சாப்பிட்டுட்டு ஓடிடுவாங்க. ஸோ அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாகற்காயை நல்லா கழுவிட்டு ஸ்லைஸாக ரொம்ப தின்னாக நம்ம இந்த மாதிரி ரவுண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் முடியுமோ அந்தளவுக்கு ஸ்லைஸாக இது தின்னாக நம்ம கட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் மைதா மாவு, 1 டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து இந்த பாகற்காயை நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு விடணும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாவாக இருக்கிறதுனால அது வந்து இந்த பாகற்காய் கூட ஒட்டாது. அதனால என்ன செய்யலாம்னா கொஞ்சமாக நீங்கள் தண்ணி தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிசையணும். அதுக்கப்புறமா ஒட்டலைன்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி போட்டுட்டு நீங்கள் பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஆயில் வந்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பாகற்காயை நம்ம அதுக்குள்ளே போடணும். ஆயில் வந்து நல்லா ஃபுல் ஹீட்டில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த பாகற்காய் வந்து கிறிஸ்பியாக வரும். ஆனால் கவனமாக நம்ம செய்யணும். ஃபஸ்ட் போடும்போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு போட்டதுக்கப்புறமா நீங்கள் இது ஃப்ளேமை வந்து ஹை பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி போடும்போது நல்லா வந்து பாருங்கள், நல்லா வேக அது வந்து மொறுமொறுன்னு நல்லா வர ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி நம்ம வந்து மொறுமொறுன்னு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களும் சரி நம்மளும் சரி சாம்பார் இந்த மாதிரிலாம் வச்சோன்னா சைட் டிஷ்ஷாக இதை வைக்கும்போது நல்லா இன்னுமே நமக்கு வந்து சாப்பிட தோணும். அந்த அளவுக்கு வந்து சிப்ஸ் வந்து நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். முறுக்குன்னு இருக்கும். அந்த மாதிரி நம்ம சுட சுட சாப்பிடும்போது அது வந்து மொறுன்னு நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching.